ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஐயப்பனினுடைய இயக்கத்தில் ஏப்ரல் 20 தமிழ் திரையுலகில் வெளிவரக்கூடிய படம்தான் ரூபன். வாங்க இப்போ இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். படத்தில் கதாநாயகன் விஜய் பிரசாத் மற்றும் கதாநாயகி காயத்ரி. ரூபன் இந்த பட தலைப்பிற்கு ஏற்றவாறு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய காடு அதை சார்ந்த பகுதிகளில் படமாக்கப்பட்டுள்ளது. கதாநாயகன் விஜய் பிரசாத் காட்டுக்குள் சென்று மிகப்பெரிய மரத்தில் ஏறி தேன் எடுக்கக்கூடிய தொழிலாளியாக தனது நடிப்பை வெளிக்காட்டியிருக்கின்றார். கதாநாயகியாக நடித்திருக்கக்கூடிய காயத்ரி நடிப்பில் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல வேண்டும். கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இருவருக்கும் குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கத்தில் தனது நடிப்பை முகபாவனை மூலம் மிகவும் அற்புதமாக வெளிக்காட்டியிருக்கின்றார். கதாநாயகனுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா, மலைத்தேன் எடுக்கிறதுல இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கும் இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு கும்பல், அவங்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு கூட இதை நம்ம எடுத்துட்டு போகலாம். கதையினுடைய நகர்வுகள் இந்த கோணத்தில் தாங்க நகர்ந்து கொண்டு போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர் மக்கள் எல்லோருமே இவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளால் அவங்க 2 பேரையுமே அசிங்கப்படுத்திடுறாங்க. இந்த டென்ஷனோட அவர் என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்குள்ளே தனக்கு ரெகுலராக தெரிந்த இந்த தேன் எடுக்கக்கூடிய தொழிலுக்காக போகிறாரு. அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கே ஒரு அனாதையாக ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. என்னடா இது குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லி பார்த்த கதாநாயகனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த குழந்தையை எடுத்துட்டு ஊருக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம திரைக்கதையில் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இது இருக்குது. கதையினுடைய நகர்வுகள் ஒரு புறம் இப்படி இருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேட்டை கும்பலுடைய தலைவன் என்ன பண்ணுறான்னா, காட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறான். யானை தந்தம், புலி நகம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு கும்பல் அங்கே உள்ளிறங்கி அந்த வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு புறம் கிராம மக்களினுடைய எதிர்ப்பு ஹீரோவுக்கு, இன்னொரு புறம் பார்த்தோம்னா அவர் காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்க போகக்கூடிய சூழலில் வில்லன்களுடைய எதிர்ப்பு. இந்த சூழ்நிலையில் வில்லன்கள் திருட்டுத்தனமாக இந்த திருட்டு வேலைகளையும் செய்கிறார் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது ஹீரோவுக்கு. ஸோ இதை நம்ம எப்படியாவது ஊருக்குள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஊர் மக்கள் இதை ஏற்றுப்பாங்களோ இல்லையோ அப்படின்ற மனக்குழப்பத்திலே ஹீரோ இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஹீரோ அந்த ஊர் மக்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் கூப்பிட்றதே கிடையாது. இவங்களுடைய ஃபேமிலியை தனியாகவே ஒதுக்கி வச்ச மாதிரியே ஆயிடுது. இப்படி ஒரு சூழலில் தான் திரைக்கதை நகர்ந்து கொண்டு போகிறது. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய பையனும் வளர்ந்து கொண்டே வர்றான். இவங்களுடைய ஃபேமிலியில் மகிழ்ச்சி பெருகுது. ஸோ சபரிமலை சீசன் வர்றனால ஊர் கட்டுப்பாட்டின்படி யாருமே காட்டுக்குள்ளே எந்த ஒரு வேலைக்குமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை போடுறாங்க. ஆனால் வேட்டையாடுற ஆப்போசிட் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதையெல்லாம் எதுவுமே மதிக்காமல் தன்னுடைய திருட்டுத்தனமான வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ பையனும் வளர்ந்துக்கிட்டே வர்றான். வளர்ந்து அவன் வில் வித்தையில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வர்றான். அதை பார்க்குறப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மிகப்பெரிய ஒரு அளவற்ற மகிழ்ச்சி ஆகிடுது. ஸோ தான் பையனும் சபரிமலைக்காக மாலை போட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி அவரும் மாலை போட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு எல்லா வேலையுமே நடக்குது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மலைக்கு போகிறதுக்கு தயாராகிறப்ப ஒரு இரவில் எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஹீரோ, ஒரு பக்கம் ஊர் மக்கள், இன்னொரு பக்கம் வில்லன். ஸோ இந்த சூழல் ஒரு மிகப்பெரிய இருட்டில் எல்லாம் கிளம்பணும்னு நினைக்கிறப்பத்தான் போய்கிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஹீரோயினுடைய பையனும் ஊர் மக்கள் கண்ணில் தென்படுறான். ஸோ நம்ம செஞ்சக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே இவர் பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் திரும்பவும் கொந்தளிக்கிறாங்க. மொத்தத்தில் தத்தெடுத்த வளர்ப்பு பையன் தனக்கு உதவுவாரா, ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இவை அனைத்தையுமே தாண்டி வெற்றிகரமாக சபரிமலைக்கு சென்று வருவார்களா என்பதை படத்தினுடைய மிகவும் ட்விஸ்டாக அமைத்திருக்கிறார் இயக்குனர். இயக்குனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடித்த படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பறைசாற்றும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமே கிடையாதுங்க. ரூபன் ஆளப் பிறந்தவன். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.